வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் தான் பேச போறோம். வீட்ல இருக்கிற பெண்கள், இல்ல வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், இல்லன்னா முழு நேரமா ஆபீஸுக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க. நான் வீட்ல இருந்தா வேலை பார்க்கணும். அதே டைம்ல ஒரு டீசென்டான வேலையா இருக்கணும். டைம் ஃபிளெக்சிபிளா இருக்கணும். நல்ல டீசென்டான சேலரியும் வரணும். இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கவங்க தான் இன்னைக்கு நெறைய. அது என்ன இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். இன்னைக்குள்ள பொருளாதார சூழ்நிலையில 2 பேரும் வேலைக்கு போனாதான் நமக்கு ஓரளவுக்கு நினைச்ச மாதிரிலாம் வாழ முடியுது. இன்னைக்கு சென்னையில ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 கோடி ரூபாய் ஆகுது. மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்கவங்க தான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வீடு வாங்க முடியுது. சென்னையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு வீடு வாங்கும்போது நம்ம என்னென்ன வகையான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம், மழை காலத்திலயும் வெயில் காலத்திலும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு ஒரு 4-5% மக்களுக்கு தான் கிடைக்கும். அப்படிங்கும்போது இவங்களும் வேலைக்கு போகணுங்கிற கண்டிஷன் இருக்கிறதுனால என்ன மாதிரி வேலைக்கு இருக்கும்? நான் இன்னைக்கு ஒரு 5 வகையான வேலை சொல்றேன். எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். பட் முயற்சி பண்ணா நிச்சயமா செய்வேன். வேலையே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். பட் இருந்தாலும் நான் திரும்பியும் சொல்றேன். போன வெளியில சொல்லியிருந்தேன், நான் ஒரு 20 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ எடுத்திருக்கேன். 100கணக்கான எம்ப்ளாயை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் வேலை ரொம்ப ஈஸியான வேலை, கம்ஃபர்டபுளான வேலை அப்படின்னாச்சுன்னா HR ரெக்ரூட்மெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு கம்பெனிக்கு வேண்டிய வேலையாட்களை எடுத்து தரக்கூடிய வேலை தான் HR இருக்கு. சார் இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா MBA படிச்சுக்கணும்னு சொல்றாங்களே, HRM படிச்சுக்கணும்னு சொல்றாங்களே, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்களே, இதுக்கு ஒரு 2 years கோர்ஸ், இதுக்கு 6 lakhsலாம் சார்ஜ் பண்றாங்களே அப்படி அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், நம்மளால மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். இன்னைக்கு MBA படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட் ப்ரெஷர்ஸ் பொறுத்தவரைக்கும் 80% காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தியரட்டிக்கான சிலபஸ் தான். இதை வச்சு இன்னைக்கு கம்பெனில அவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு கம்பெனில இருந்து எம்ப்ளாயெல்லாம் எப்படி எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நோக்கரியில இருந்து எடுக்கிறோம், லிங்க்டின்ல இருந்து எடுக்கிறோம், இன்டீரியர்ல இருந்து எடுக்கிறோம். எந்த ஒரு காலேஜுமே நோக்கரி எப்படி ஒர்க் ஆகும், அதில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதோட ரெக்ரூட்மெண்ட் பாலிசி எப்படி ஒர்க் ஆகும், அதை எப்படி ஜாப் போஸ்ட் பண்ணணும், அதுக்கு எப்படி நெகோசியேட் பண்ணணும், இது எதுவும் சொல்லி கொடுக்குறது இல்லை. நான் இதுவரை பார்த்த 100 கேண்டிடேட்ல 98 கேண்டிடேட்டுக்கு லிங்க்டின்ல இருந்து ஒரு நல்ல ப்ரொஃபைல், நல்ல கேண்டிடேட் எப்படி எடுக்கணும் தெரியவே தெரியாது. அந்த 2% கேண்டிடேட்டும் அவன் செல்ஃபா படிச்சதான் தவிர எந்த இன்ஸ்டியூஷனும் அவன் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால இந்த MBA படிச்சவங்க அதெல்லாம் விட்டுருங்க, உங்களால முடியும். இதுக்கு என்ன தெரியணும்? கூகுள்ல சர்ச் பண்ண தெரியணும், யூடியூப்ல வீடியோ பார்த்து அதை நோட் எடுத்து நம்ம அது உள்ள சொல்ல டிப்ஸை ட்ரிக்ஸா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது 2மே தெரியல சார், எனக்கு அவ்வளோக்குள்ள விவரம் என்ன சொல்றீங்களா? கீழே கமெண்ட் கொடுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். லிங்க்டின்ல எப்படி ஜாப் போஸ்ட் பண்ணணும், இந்த போஸ்ட் பண்ணி அதுக்கு ரிப்ளை வர ஜாப்ஸ்க்கு எப்படி நீங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கேண்டிடேட்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ போடுறேன். இது பெரிய விஷயம் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். இந்த ஜாப்போட ப்ரொஃபைல் என்ன அப்படின்னாச்சுன்னா, நோக்கரியில கம்பெனி பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் நோக்கரி லிங்க்டின்ல கொண்டு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய வகையான ஜாப் ஓப்பனிங் இருக்கும். சின்ன சின்ன கம்பெனிஸ், அதாவது சொல்றது ஒரு 20 பேருக்குள்ள கம்பெனில ஃபுல் டைம்ல HR ஹையர் பண்ண முடியாது, ஹையர் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா மாசத்துக்கு ஒரே ஒரு எம்ப்ளாயி இருக்கணும். அதுக்காண்டி 15,000 20,000 கொடுத்து ஒரு எம்ப்ளாயி போட்டு மீதி டைம்ல என்ன வேலை கொடுக்குறது? பொதுவா ரிசப்ஷனிஸ்ட், ஆபீஸ் அட்மின் அவங்க தான் அந்த வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வேலையில பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது பார்க்கறதுல, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால நீங்க போய் எந்த கம்பெனினாலும் போய் நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு டெஃபினட்டா உங்களுக்கு இந்த வேலை கொடுப்பாங்க. ஒரு கேண்டிடேட் எடுத்து கொடுத்தா எனக்கு ஒரு 10,000 கொடுங்க சார், ஒரு 5,000 கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பேசலாம். 4 கம்பெனியில நீங்க பேசினீங்கன்னா மாசம் 20,000 வரும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஜாப் தான். உங்களோட முக்கியமான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசைன் கம்பெனினா எங்களுக்கு டிசைனா வேணும், ரெஸ்டாரண்ட் எங்க ரிசர்வ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிராவல் ஏஜென்சி அப்படின்னா ஒரு கஸ்டமர் கேருக்கு எங்க 2-3 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன ரெக்ரூட்மெண்ட் சொல்றாங்களோ இது நோக்கரியில போய் ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லாகின் இருக்கும். இந்த லாகின்ல 5,000 10,000 கேட்பாங்க. அது நீங்க கட்டணும் அவசியம் கிடையாது. அந்த கம்பெனில கேட்டா அந்த கம்பெனியே கொடுத்துருவாங்க. இல்ல நீங்க கட்டி கூட எடுத்தாச்சுன்னா 4-5 கம்பெனியை நீங்க மேனேஜ் பண்ண முடியும். அதனால நீங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்து நீங்க ஜாப் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஜாப் நீங்க போஸ்ட் பண்ணுங்க. போஸ்ட் பண்ணதுன்னா வித்தின் 3-4 டேஸ்ல 100 ஆஃப் ரெஸ்பான்ஸ் வருது. இன்னைக்கு நோக்கரி இந்தியாலே டாப் மோஸ்ட் ஜாப் போர்ட்டல். செகண்ட் லிங்க்டின். லிங்க்டின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனா ஃப்ரீயாகவும் எடுக்கலாம். நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு, அது தெரியும் சொல்லுங்க, திருப்பி அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எத்தனையோ பேர் என்னைய மாதிரி எவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
ஸ்பெண்ட் பண்ணாச்சுன்னா இது ஒரு நல்ல ஜாப். திரும்பியும் சொல்றேன், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப் ப்ரொஃபைல், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா நிறைய பேர் நல்ல வீடியோ போட்டிருக்காங்க, நானே பார்த்தேன். ஸோ அந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், ஃப்ரீலான்சரா அப்ளை பண்ணலாம், நிறைய ஓப்பனிங் இருக்கு, தயக்கம் இல்லாம அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது வகை வேலை எல்லாருக்கும் தெரியும். எங்க வீட்டுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஆல்மோஸ்ட் 8th தான் படிக்கிறா. எங்களோட சோசியல் மீடியா எல்லாருமே வந்து அவர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா கம்பெனிகளுக்கும், எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும், எல்லா வகையான பிசினஸ் மேனேஜரும் இன்னைக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் மீடியால சில பேஜஸ் வந்து வச்சிருக்காங்க. அது ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், லிங்க்டின் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எல்லாமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. இதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனா இவங்க போடுறதுக்கு டைமும் இருக்காது, இது கண்டு எழுதவும் தெரியாது. ஸோ அதனால நீங்க போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, மாசத்துக்கு ஒரு 4 டிசைன் போடுறேன் சார், 5 கண்டென்ட் நான் எழுதுறேன் சார் அப்படின்னாச்சுன்னா அவங்க எல்லாரும் ரெடியா தருவாங்க. ஒரு கம்பெனில மார்க்கெட்ல எங்கிற மாதிரி கம்பெனில 15,000 வந்து 25,000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். ஏன்னா நாங்க ஒரு ஆஃபீஸ் செட்டப் வச்சிருக்கோம், எங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவ். நீங்க வீட்டுல இருந்தே பண்றோம்னா நீங்க 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் அப்படி சார்ஜ் பண்ணலாம், நிச்சயமா தருவாங்க. நாங்க 25,000 ரூபாய் கேட்கும்போது நீங்க 7,000 ரூபாய் கேட்கும்போது தர மாட்டாங்களா? என்ன கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியணும். இங்கிலீஷ் எனக்கு சரியா தெரியாது, இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் இருக்கு, நீங்க தமிழ்ல சொல்ல நேரம் இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கணும். இதுல சில கிராமர் மிஸ்டேக்லாம் வரும், இதை கொண்டு போய் நேரா சாட்ஜிபிடியில போட்டு இங்கிலீஷ் கிராமர் கிளியர், இங்கிலீஷ் கிராமர் கரெக்ஷன் அப்படின்னா அதே கிராமர் செக் பண்ணி கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். சார் எனக்கு டிசைன்லாம் தெரியாது அப்படின்னா கேன்வா அப்படின்னு ஒரு டிசைன் டூல் இருக்கு, எனக்கு அதுல கொஞ்சம் கஷ்டம் சார் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, ஏஏ டிசைன் டூல். நீங்க என்ன வாய்ஸ் கொடுக்குறீங்களோ அதே டிசைனாவே தரக்கூடிய நிறைய டூல் இருக்கு. அதுல போய் கொடுத்தீங்கன்னா அது டிசைன் கொடுத்துரும். ஒரு ரெஸ்டாரண்ட், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன மாதிரி இமேஜ் இருக்கும், அவங்க இன்னைக்கு வந்து பிரியாணி ஆஃபர்னு சொல்லுவாங்க, நாளைக்கு வந்து சண்டேல இந்த மெனுலாம் வந்து நாங்க ஆஃபர் அப்படி சொல்லுவாங்க, இந்த இதெல்லாம் எங்களோட ஹார்ட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவங்க என்ன சொல்றாங்களோ ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா அதை சொல்றதை வச்சு நீங்க ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் அவங்க தருவாங்க. அவங்க தர இமேஜை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் கலர் ஃபில் பண்ணி நீங்க அப்லோட் பண்றதா அவங்களோட வேலை. ஸோ இது ரொம்ப ஈஸியான வேலை, யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும், ஓரளவுக்கு வந்து சாஃப்ட்வேரோட நாலேஜ் இருக்கணும். சாஃப்ட்வேர் நாலேஜ்னா ஜாவா, .NET அது மாதிரி நாலேஜ் இல்லை, ஒரு MS வேர்டு, எக்ஸல் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்கலாம் இந்த மாதிரி வேலை பண்ணலாம். தயங்காதங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன புரியுதுன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க பார்ட் டைம் ஜாப் வேணும், ஆனா இந்த மாதிரி வேலைன்னு ஒண்ணு சார் இது எனக்கு முடியல, அது எனக்கு முடியல. ஆக்சுவலா அவங்களோட பிரச்சனை என்ன நான் தெளிவா சொல்றேன்னா, வேலை கிடைக்காம இருக்கிறது பிரச்சனை இல்லை, உங்களோட தயக்கம் தான் பிரச்சனை, முயற்சி செய்யாம இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க முயற்சி செய்து பாருங்கள், தயங்காம இருந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் கஷ்டம் தான். நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் சைக்கிள் ஓட தெரியும், 2 வீலர் ஓட தெரியும், அவங்களுக்குலாம் கேட்டு பாருங்க. இந்த 2 வீலர் ஃபர்ஸ்ட் ஓட்டக்கூடிய 1 மாசம், ஒரு 1 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒருத்தர் சைக்கிள் வந்தாலே இங்க வயிறெல்லாம் ஆடு, ரைட்டா? இன்னைக்கு நீங்க கண்ணை மூடிட்டு இருந்து கூட நீங்க சிட்டிக்குள்ள ஓட்ட முடியும். ஏன்? அந்த தயக்கத்தை நீங்க என்னைக்கு கிளியர் பண்ணீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து ஒரு கான்பிடென்ட் வரீங்க. அதனால கான்பிடென்டா இறங்க. நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா தயக்கத்தை தள்ளி வைங்க. இதுதான் நான் மிக முக்கியமா சொல்லுவேன். அடுத்தால 3வது ஜாப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் டுட்டோரியல். ஆன்லைன் டுட்டோரியல்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்றதா இருந்தா இந்த மாசம் மட்டும், அதாவது ஏப்ரல் மாசம் மட்டும் என் பொண்ணுக்காக வேண்டி நான் ஒரு 25,000 ரூபாய் மேல செலவு பண்ணியிருக்கேன். எனக்காக வேண்டி ஒரு 8,000 ரூபாய் செலவு பண்ணேன். என் ஒய்ஃப்காக வேண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ரூபாய் செலவு பண்ணேன். என் ஒய்ஃப்காக வேண்டி செலவு பண்றதுதான் செம்ம ஜோக். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் பண்றது எப்படி, கேக் பண்றது எப்படி அப்படின்னு கத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது ஒருத்தங்க இருந்தாங்க, நல்ல ரிவ்யூஸ்லாம் இருந்துச்சு. அவங்க ஜஸ்ட் 2 hours தான் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்கு 4,000 rupees, 10 மெம்பர் மினிமம் இருக்கணும். அப்படின்னா எவ்வளவு? 2 hours-க்கு 40,000 rupees. ஸோ 1 hour-க்கு அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 20,000 rupees. டெய்லி நீங்க இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபாய் இருந்து 40,000 ரூபாய் கிடைக்கும். ஆனா 20,000 ரூபாய்க்கு வந்து இல்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்றீங்க அப்படின்னா எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது தனியா ஒரு வீடியோ போடுறேன். அட்வர்டைஸ் பண்ணி உங்களுக்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து இது மாதிரி கிளாஸ் எடுக்கலாம். ஸோ 2 மணி நேரம் செலவு பண்ணா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம் வரும் வீட்டுல இருந்து. சார் எனக்கு கேக் பண்ண தெரியாது, எனக்கு எப்படி சார் பண்ண, நான் வந்து ட்விட்டர் இருக்குது. சரி, ஓகே. எனக்கு வந்து ஒருத்தங்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அது மாதிரி ஒரு பர்சனாலிட்டி கிளாஸ் எடுக்க தெரியும், எனக்கு பர்சனாலிட்டி அப்படி நடந்துக்கணும்னு தெரியும், எடுங்க. இல்ல எனக்கு ட்ரெஸ் சென்ஸ்லாம் நல்லா இருக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும், ஒரு மேரேஜுக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ண தெரியும், அது ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்.
என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர்ல தான் இருக்கிறாங்க, மன்னார்குடி பக்கத்துல. அவங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு கையெழுத்து எப்படி சரியா எழுதுறது, தெளிவா எழுதுறது அப்படிங்கிறது. இதுக்கெல்லாம் யார் வருவான்னு பார்த்தா அவங்க சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு எப்படினாலும் 50-100 ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க. கெஸ் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்க்கு 2000 சார்ஜ் பண்றாங்க 3 கிளாஸ். ஸோ 100 ஸ்டூடெண்ட் வந்தா எவ்வளவு ரூபாய் வருது சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு கிளாஸா இருக்கு, உங்களுக்கு தெரியறது இல்லை. சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது, வேற என்ன தெரியும்? உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தாங்களா, அது கிளாஸ் எடுங்க. இல்ல ஏதாவது எனக்கு சமைக்க தெரியும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நிச்சயமா உங்களுக்கு ஸ்கில் இருக்கும். உலகத்துல எல்லாருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு. சிலவங்க அதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க, சிலவங்க மிடில் கண்டுபிடிக்கிறாங்க, சிலவங்க லாஸ்ட்ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் நம்ம எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் உங்களுக்குள்ள அந்த தனித்திறமை. மீதி 98 பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சு அதை கிளாஸ் எடுங்க. நிச்சயமா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்க. நான் கத்துக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு 8000 கொடுத்து கத்துக்கிட்டேன் தெரியுமா? அக்கௌண்டிங் கத்துக்கிட்டேன். ஒரு கார்பரேட் கம்பெனில அக்கௌண்டிங் எப்படி மெயின்டைன் பண்றது. பொதுவா எல்லாரும் அக்கௌண்டிங்னா வரவு செலவும்பாங்க. இது வரவு செலவு விஷயம் மட்டும் இல்லை. ஒரு கம்பெனில வரவு செலவுங்கிறதோட மீறி இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு கம்பெனி ஒரு வருஷத்துக்கு என்ன வகையான முன்னேற்றம் இருக்கணும், அந்த முன்னேற்றம் இருக்கும்போது அந்த பணத்தை எப்படிலாம் சேமிக்கணும், எப்படிலாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படிலாம் இன்வெஸ்டரா நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது மாதிரி நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதுக்கு ஒரு நாலேஜான ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. 3 hours தான் கிளாஸ் எடுத்தாரு. 8000 rupees சார்ஜ் பண்ணாரு. ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். 3 மணி நேரத்துக்கு 8000 rupees கொடுத்தது. எனக்கு கூட ஒரு 10 பேர் இருந்தாங்க. அகைன் நீங்க நினைச்சு பாருங்க, அவருக்கும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், ஒரு மணி நேரத்துக்கு 5000 ரூபாய் தான் அவர் சார்ஜ் பண்ணாரு. சென்னைக்காரர் தான். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பிசினஸும் நீங்க எடுத்து பண்ணலாம். இது ஒரு நல்ல டிமாண்ட் ஆனது. ஃபியூச்சர்ல இதுதான் பயங்கர பொருத்தம். நம்ம ஃபர்ஸ்ட் 2 சொன்னதை விட இது ரொம்ப டிமாண்ட் ஆனது. ஆனா நமக்கு என்ன திறமை இருக்கணும் நமக்கு தெரியணும். இதான் அடுத்த கட்டமான ஜாப். நான் இப்போ சொல்ல போற ஜாப் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஜாப் தான். ஈவன் நான் அதுல ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு. சென்னையில ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன், நல்ல வசதியா இருக்கிறேன், ஒரு கம்பெனி நடத்துறேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த டெக்னாலஜியை நான் சின்ன வயசுல கத்துக்கிட்டது தான். இது பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பொதுவாக நம்ம மக்கள் மார்க்கெட்டிங்னாலே தலைதறிச்சு ஓடிடுவாங்க. மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு பொருளை விற்கணும். அதை இன்னும் டெப்தா போனோம்னா ஏதாவது ஒரு விஷயத்த விற்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள விற்க தெரியணும். ஒரு இன்டர்வியூ போனோம் அப்படின்னா 100 பேர் இன்டர்வியூ வராங்கன்னா எல்லாத்தோட பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல தெரியும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பொருள் விற்கணும். இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டு, இதெல்லாம் கஷ்டம். மார்க்கெட்டிங் அவங்க பொருள் இல்லாம விற்கணும். ஈகோயிசம் தான் இது நிறைய பிரச்சனை. யாருக்கு மார்க்கெட்டிங் கம்ஃபர்டபுளா வருதோ அவங்களால நிச்சயமா பெரிய பெரிய இடத்த அடைவாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஆன்லைன்ல விற்கிறது. அதுக்கு நீங்க கூப்பிலாம் விற்கணும் அவசியம் இல்லை. கூகுள் சில ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, ஒரு 50 ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. ஐயோ 50 ஆன்சர் கேட்காதுங்க, எல்லாமே சின்ன சின்னதான். ஒரு 3 நாள் யூடியூப்ல போய் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டுட்டோரியல் போடுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் வரலையா, தமிழும் போடுங்க, எந்த லாங்குவேஜ் போடுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். அதை படிங்க. படிச்சுட்டு நீங்க கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க. எல்லா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. எல்லா கம்பெனிக்கும் அவனுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை செல் பண்ண திணறுவான். நான் ஆன்லைன்ல வித்தாரேன், நான் ஃபேஸ்புக் மூலமா வித்தாரேன், நான் யூடியூப் மூலமா வித்தாரேன். யூடியூப்ல வீடியோ போட்டு உங்க பொருளோட அட்வான்டேஜ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து நான் உங்களுக்கு வித்து தரேன். இல்ல கூகுள்ல சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் பேஜ் வர மாதிரி நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க 100 கம்பெனி கால் பண்ணீங்கன்னா 50 கம்பெனி உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த 3 நாள் கத்துக்கிறதுல தான் உங்களுக்கு கஷ்டம். நான் முதலே சொன்னதான், ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2ஆவது நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3ஆவது நாள் அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ப்ராடக்ட் நான் வித்து தரணும் அப்படின்னா நான் எதர் நீங்க கமிஷனாவும் பேசலாம், இல்ல ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். ஒரு 4 கம்பெனில வேலை பார்த்துச்சுன்னா 20,000 ரூபாய் கிடைக்கும். இல்ல நீங்க 10,000 ரூபாய் கூட சார்ஜ் பண்ணலாம். எங்க கம்பெனில நாங்க ஒரு அவுட் சோர்சிங் கொடுத்துருக்கோம், 20,000 25,000 ரூபாய் கொடுக்குறோம். அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல நாலேஜ். அதனால ஃப்ரெஷர்ஸ் பொறுத்த வரைக்கும் 5,000 இருந்து 10,000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் பர் மந்த். 3 days கொடுத்துட்டு நீங்க ஒரு யூடியூப்ல வீடியோ போடுங்க. நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், நான் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், இந்த ப்ராடக்ட்லாம் எனக்கு எப்படி மார்க்கெட் பண்றது தெரியும், இப்படிதான் மார்க்கெட் பண்ணுவாங்க, என்கிட்ட கொடுங்க அப்படின்னு யூடியூப்ல வீடியோ போட்டு அந்த வீடியோ 4 கம்பெனிக்கு அனுப்பி பாருங்க. அந்த கம்பெனில எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் கேட்கறேன் உங்க சார்பா. அந்த அளவுக்கு ஒரு டிமாண்டான கோர்ஸ் ஆன்லைன்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது. அது ப்ராடக்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும், எது வேணாலும் பண்ணலாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுதான் இன்னைக்கு பிளிப்கார்ட்ங்கிறது 10,000 கோடி பிசினஸ் பண்றான். அமேசான் லட்சக்கணக்கான கோடி இன்வெஸ்ட் பண்றான். ஏன்? அவங்க என்ன தெருவு ரூபா விற்கிறாங்க. ஃபுல்லா ஒரு கூகுள்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அவங்க வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட் வரும். நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் அதான் அவங்களோட கீ. ஸோ அதனால அது கத்துக்கிட்டீங்க, அது தப்பே இல்லை, அது நல்ல ஒரு பிசினஸ்.
நல்ல லைஃப். ஸோ அதனால இதை வந்து ரொம்ப முக்கியமாக கற்றுக்கு. இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக சொல்றது என்னன்னா, கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமர் சப்போர்ட்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா, டெய்லி 100 கால் பண்ணி நீ விற்கிறியா நான் விற்கிறியா, அந்த ரியல் எஸ்டேட் பொருள் விற்கிறது, கிரெடிட் கார்டு விற்கிறது இல்லை. கஸ்டமர் சப்போர்ட்னா இன்கமிங் காலாக எடுக்கிறது. அதாவது ஒருத்தவங்க வந்து சாரி பிஸ்னஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கால் பண்ணி எடுத்து கால் பண்றது, ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா இல்லை நிறைகள் இருந்துச்சுன்னா இதை வந்து அந்த ஓனருக்கு நம்ம எடுத்து சொல்றோம். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்ல இப்ப லேட்டஸ்டா ஒரு பையன் வந்து அப்பாவும் பையனும் சேர்ந்து ஃபர்னிச்சர் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த பையனும் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எங்களுக்கு கால் பண்ணாதங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்தா அந்த பிசினஸ் பண்றோம், போன்லாம் எடுக்க முடியாது, நீங்க வேணா நேரில் வாங்க அப்படின்னு. இப்ப வேணா அது கரெக்டா இருக்கு, ஆனா போக போக இந்த கான்செப்ட் வந்து செட் ஆகாது. எல்லாரும் அவ்வளவு ஈஸியெல்லாம் நேரில் வர மாட்டாங்க. போன் பண்ணி கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கணும், இது மாதிரி சில பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து நிறைய இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா சொன்னா, இது எங்கேயாவது அவுட் சோர்ஸ் கொடுத்துடலாம். ஒரு ஃபர்னிச்சர் கடை, எவ்வளவு கடை இருக்கு பாருங்க, ரெஸ்டாரண்ட் எவ்வளவோ கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கு வந்து ஒரு நிறைய ரெஸ்டாரண்ட்ல போட்டிருப்பாங்க ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ். பட் அது அவ்வளவு திருப்தியா இருக்காது. அவங்க கால் பண்ணி பேசணும். சிலவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு யங் அடல்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ ஒரு கத்திட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து சாரிப்பா தெரியாம பண்ணிட்டாங்க, இந்த அம்மா டென்ஷன் ஆயிடும். உடனே ஹஸ்பண்ட் கேட்பாங்க, இப்போ அந்த சண்டை போடணுமா, அந்த மூட்ல இருக்கியா போது அந்த ஒய்ஃப் எஸ் ஆமா சண்டை போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு எமோஷனல் விஷயம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் வந்து கொஞ்சம் எமோஷனலா பேசுவாங்க. அது பொறுமையா நீங்க கேட்டு அதை நீங்க விளக்கம் கொடுத்து அந்த ஓனருக்கு நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னு நீங்க திருப்பி அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி ரொம்ப ஹாப்பியாகும். அதே டைம்ல அதை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. உடனே எல்லாரும் கத்துவாங்கன்னு நினைச்சுக்காருங்க, நிறைய நல்ல பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு மக்களோட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், புது புது கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும், புது புது கான்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, யார்கிட்ட பேசுறது, வீட்டுல உள்ளவங்க யாரும் பேச மாட்டேங்காங்க, எல்லாம் வந்து யூடியூப்லயும் டிவிலையும் இருக்காங்க, பேசுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இப்ப நிறைய தப்பு வந்து அந்த இடத்துல நடக்குது. நான் நிறைய நியூஸ் பார்க்கும் பாத்தீங்கன்னா, யாரும் பேச இல்லை அப்படின்னா ஒரு அழுத்தத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அதனால நிறைய பிரச்சனை வருது பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி மன அழுத்தத்தில் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்தந்த நிறைய உங்க தெருவில் இருக்கிற உங்க சுத்தி இருக்கிற கம்பெனிக்கு போங்க. உங்களுக்குள்ள கஸ்டமர் கால்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிறேன், வர கால்ஸ் எல்லாம் வந்து ஒரு காலுக்கு இவ்வளவு சொல்லி எனக்கு கொடுத்துருங்க. உங்க ப்ராடக்ட் பத்தி யாராவது கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்க கம்பெனி பத்தி தான் அட்ரஸ் கேட்டுறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். யூடியூப் கூகுள்ல பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்க அட்ரஸ் பக்கத்துல வந்துருவாங்க, ஆனா தெரியாது. ஏன்னா மெட்ராஸ்ல ஒரு இடம் கண்டுபிடிக்குது பெரிய சிக்கல் இருக்கு. ஆனா அட்ரஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ இந்த நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க லொகேஷன்லாம் கரெக்டா கொடுப்பாங்க, மேப்லாம் அனுப்பி விடுவாங்க. அவங்க உங்க ஆஃபீஸ்க்கு வர உங்க ஷோரூம்க்கு வர இவங்க கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு கஸ்டமர் கேருக்கு ஒரு நம்பர் வேணும், எல்லாரும் வச்சிருப்பாங்க. அந்த நம்பர் நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பிசினஸ் தான். ஸோ நீங்க கேட்டு பாருங்க. நான் சொன்ன எல்லா பிசினஸும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு எனக்கும் தெரியும். நான் சொன்ன எல்லா பிசினஸுமே ஓரளவு உங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரே ஆன்சர் தான், நீங்க ரொம்ப தயங்குறீங்க, உங்க மேல உங்களுக்கு பயம் இருக்கு, நீங்க இது செஞ்சா யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு சொல்றேன், யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, தோல்வியை கொண்டு பயப்படாதீங்க. இந்த வேலை சொன்னா அப்படி நடந்துருமோ, அந்த வேலை செஞ்சா இந்த வேலை சேர்த்து சொல்லுவாங்களோ அப்படின்னு பார்க்காதீங்க. ஜெயிக்கிற வேலை எந்த வேலை செஞ்சாலும் நல்ல விஷயம் தான், நல்ல வேலை செய்யற எல்லா விஷயமே நல்ல விஷயம் தான். அதனால டைம் பார்க்காம இல்ல அடுத்தவங்களோட கிரிட்டிசைஸ் பத்தி கவலைப்படாம பணம் சம்பாதிக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும் நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. இந்த 5 வேலையில ஏதாவது ஒரு வேலை நீங்க எடுத்து பாருங்க. இந்த 5 வேலையும் எனக்கு செட் ஆகல, எனக்கு இந்தந்த வேலையெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நீங்க ஏதாவது நினைச்சீங்கன்னா அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா ஆகும்னு நினைச்சீங்கன்னா நான் அந்த வேலையோட நிறக்குறைகள் என்னன்னு நான் 4 பேரை கேட்டு உங்களுக்கு சொல்றேன். நன்றி, தேங்க்யூ.